இன்னைக்கு நம்ம 36 Days அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் பார்க்குறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்டோனி லைவ்ல தமிழ் அவைலபிளாக இருக்கு. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எடுத்தோன்னே ஒரு பெண்ணை வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வெப் சீரிஸோட ஹீரோயினி வந்து இறந்து கிடக்காங்க. இந்த இடத்துல நம்ம டேரக்டர் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு வெப் சீரிஸோட ஹீரோயின் இறந்து கிடக்கும் போதே நம்ம மனசுல இவங்க யார் கொலை செஞ்சா, இது கொலையா இல்லை தற்கொலையா, இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் வந்து இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு தொடங்கிடுச்சு. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கோவாவில் ஒரு பெரிய வில்லா இருக்கு. அந்த வில்லா வந்து டோனி அப்படிங்கிறவன் சொந்தக்காரனாக வரான். இந்த வில்லாவுக்குள்ள மொத்தம் 5 பிளாக் இருக்கு. அந்த 5 பிளாக்ல முதல் பிளாக்கை நம்ம ஹீரோயின் 35 நாளைக்கு முன்னாடி வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. 36வது நாள் வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க. இந்த 35 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவங்க யாரு, எதுக்காக இந்த வில்லாக்கு வந்தாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வியோடய வந்து இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எபிசோடு போக 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 நம்மளுக்கே பெரிய ஆர்வம் கொடுக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த முதல் பிளாக்கை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 பிளாக்லையும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த ஃபேமிலிஸ் உள்ளவங்க இவங்களுக்கும் வந்து எப்படி கனெக்ஷன் ஆகுது, இவங்களுக்கு யார் எதிரியா வரா, இவங்களை யார் கொலை பண்ண சொல்லியிருப்பா அப்படிங்கிற பெரிய கேள்வியோட தான் இந்த எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடைய மிஸ்டேரியும் இந்த எபிசோடைய த்ரில்லிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபைனலாக இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லாமல் முடிச்சிட்டாங்க. சீசன் 2க்கு ரொம்பவே எதிர்பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அடல்ட் மட்டும்தான் அந்த வெப் சீரிஸை பார்க்க முடியும். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அடல்ட் மட்டும் இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க. மற்றபடி இந்த வெப் சீரிஸில் வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மிஸ்டரி, த்ரில்லர், ரொமான்ஸ் எல்லாமே இந்த வெப் சீரிஸில் இருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.